ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிகினர்ஸ் கூட சூப்பராக செய்யக்கூடிய மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கிக்கணும். அதுக்குள்ளே சைடில் நான் இந்த மாதிரி பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதில் போட்டு இந்த தக்காளியும் கரைச்சிக்கணும், நல்லா கரைச்சிக்கணும். தக்காளியில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக நம்ம புளி தண்ணியில் நல்லா இறங்கிடணும். இது இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இதுலேயே நம்ம வெறும் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்சிக்க போகிறோம். நான் 1லேருந்து ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இதையும் இந்த புளி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். புளி தக்காளி இருக்க தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து தக்காளியோட இந்த இதுவெல்லாம் நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா கொலன்னு ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம புளி தண்ணியிலையும் எசன்ஸ் இருக்குது, இப்போ இதுலேயும் நம்ம தக்காளி போட்டிருக்கோம். இது நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் 4 பச்சை மிளகா கட் பண்ணி குறுக்கில் கோடு போட்டு வச்சுருக்கேன், இந்த பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா போட்டு வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி, அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்க இதில் எடுத்து இதை ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது உப்பு தேவையான உப்பு இருக்கா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்றதுனால கொதிக்க விட்டுட்டேன். இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வரணும். அப்போது நம்ம என்ன பண்ணால் மீன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் மீனோட தலைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு 2 மீன் மட்டும்தான் முழுசாக போட்டிருக்கேன். மீனை போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஏன்னா நம்ம நவர மீன் போட்டிருக்கோம். ஸோ அது என்னென்னா உடஞ்சிரும் ஸ்பீடாக வச்சுருந்தா. அதனால நான் சிம்மில் வச்சுட்டு மீன் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். சிம்லையே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். ஒரு சிலவங்க 5 நிமிஷத்துலேயே இறக்கிடுவாங்க, நமக்கு அது மாதிரி பிடிக்காது. அதனால் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீன் போட்டு நல்லா கொதித்து குழம்பு வாசனை வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டால் சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.